12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் எது முக்கியமான வினாக்கள்? குறுவினா, சிறுவினா, நெடுவினா, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க்கில் எது முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் இன்னும் எதுவும் பெருசாக படிக்கலைங்க சார், இன்னும் ஒரு மாதத்தில் நான் படித்து ஒரு 90 மார்க் மேலே வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் படித்தா கூட இந்த வினாக்கள் எல்லாம் படிச்சிடலாம். இந்த வினாக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். நிறைய தேர்வுகளில் திரும்ப திரும்ப கேட்ட வினாக்கள். காலாண்டு தேர்வாகட்டும், அரையாண்டு தேர்வாகட்டும், இல்லை கடந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க திருப்புதல் தேர்வாகட்டும், இதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்ட வினாக்களை தொகுத்து குறுவினா, சிறுவினா, நெடுவினா, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க்கு எது எது படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க. நீங்கள் பக்கத்தில் புத்தகம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புத்தகத்தில் குறிச்சிக்கோங்க. இந்த வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள். நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தா தான் மதிப்பெண் வரும். இதெல்லாம் எழுதி பாருங்கள். முதல்ல பார்த்தோன்னா சிறுவினா பகுதியில் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டியது பார்த்தோன்னா அணி இடைஞ்சுட்டல் வினாக்கள். அணி பார்த்தோன்னா 4 அணி இருக்கும். நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி எதில் இருக்குன்னா 2வது இயல் திருக்குறள் பகுதியில் இருக்கும். அதே மாதிரி தொழில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி 4ஆம் இயல் திருக்குறளில் இருக்கும். இந்த 4 கேள்வியில் ஒன்று உறுதியாக வந்துடும். நீங்கள் இந்த 4ஐயுமே தரவாக படிச்சிருங்க, எழுதி பார்த்துருங்க 4 மார்க் கொஸ்டினில். அதுக்கடுத்து இடைஞ்சுட்டல் வினா. இடைஞ்சுட்டல் வினான்னு பார்த்தோன்னா மொத்தமே 3 வினாக்கள் தான் இருக்குது 12ஆம் வகுப்பில். 4 மார்க்கில் இடைஞ்சுட்டல் வினா பார்த்தோன்னா 3 கேள்வி தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலியல்ல ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இளஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதுக்கடுத்து 3வது இயல்ல வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இளஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதுக்கடுத்து 6வது இயல்ல ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன் இடைஞ்சுட்டி பொருள் விளக்கம். இந்த 3 இடைஞ்சுட்டல் வினா, இயல் 1, இயல் 3, இயல் 6 இதில் இருக்க இடைஞ்சுட்டல் வினா. அந்த 3 வினாக்களை நீங்கள் எழுதி பாருங்கள். வாங்க நம்ம ஒவ்வொரு இயல்லையும் முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். முதல் இயலில் இந்த இலக்கண பகுதியில் 3வது வினா பாருங்கள். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்க. இது நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, இது பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து முதல் இயலில் குருவினால் முதல் கேள்வி தமிழர் வளர்த்த அழகு கலை நூல் பற்றி குறிப்பு வரைக. இதுவும் நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை பார்த்துங்க. அடுத்து 4வது வினா விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து தொடரமைக்க. இது 2ஐயும் தொடரில் வர மாதிரி இந்த சொற்களை எழுதி அந்த சொல்லை அடிக்கோடிட்டு காமிச்சிங்கன்னா போதும். இது நீங்கள் சொந்த நடையில் கூட எழுதலாம், உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து சிறுவினால் இந்த 2 சிறுவினா மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. அதுக்கடுத்து 3வது வினா ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடைஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த இடைஞ்சுட்டல் வினாவை எழுதி கூட பாருங்கள், தப்பில்லை. நெடுவினா இந்த 3 நெடுவினாவுமே நல்லா பார்த்துருங்க. முதல் இயல்லிருந்து கம்பல்சரி ஒரு நெடுவினா வந்துடும். மயிலை சீனி வேங்கடசாமியின் ஆராய்ச்சி பேரறிஞர், பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, தமிழின் சீரிழமை திறம்பியந்து. இந்த 3 நெடுவினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தேர்வுகளில் திரும்ப திரும்ப கேட்ட வினாக்கள். முதல் இயலில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த வினாக்கள்லாம். அடுத்தது 2வது இயல். 2வது இயலில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண பகுதியில் ஒரு 2 வினா. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதிகள் பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. இந்த கேள்வி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து குருவினால் இந்த 4 குருவினாவுமே பார்த்துருங்க. இந்த 4 குருவினாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். கொஞ்சம் சிறிய வினாக்கள் தான். கீழ்திசை சுவடிகள் நூலகம், இனநிறை, இந்தோ சாரசாணி கட்டடக்கலை குறிப்பு வரைக, நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது. கம்பல்சரி இதிலிருந்து உங்களுக்கு 2 கேள்வி உறுதியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. என்னுடைய கணிப்பு 3வது கேள்வி இந்தோ சாரசாணி கட்டடக்கலை குறிப்பு வரைக. ஏன் அப்படின்னா இது லாஸ்ட் இயர் புக் பேக் கொஸ்டின் இல்லை. இந்த வருஷம் புக்கில் தான் புதுசாக இந்த கொஸ்டினை கொண்டு வந்திருக்காங்க.
அதனால் இந்தோ சாரசாணி கட்டடக்கலை குறிப்பு வரைக அந்த கேள்வி வந்து பார்த்தோன்னா இப்போ சமீப காலமாகவே நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பொதுத் தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த கேள்வி கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சிறுவினால வந்து பாருங்கள், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கேள்வி வந்து பார்த்தோம்னா நிறைய தேர்வுகளில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து இருப்பன. அதுக்கப்புறம் சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. இந்த சென்னை அறிவின் நகரம் அப்படிங்கிறது புதுவினா. கடந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா இந்த கேள்வி கொடுக்கல. இந்த ஆண்டு புதிதாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெடுவினால 2வது நெடுவினா 3வது நெடுவினா. நெடுநல் வாடையின் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை அந்த கேள்வி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 3வது வினா, பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன். இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த முதல் கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம். நீங்கள் உங்கள் நகரத்தை பற்றி நீங்கள் எழுதலாம். அது வந்து எப்படி நீங்கள் எழுதினாலும் மதிப்பெண் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை பற்றி, நீங்கள் மதுரையா மதுரையை பற்றி எழுதுங்க, கோவையா கோவையை பற்றி எழுதுங்க, நெல்லையா திருநெல்வேலியை பற்றி எழுதுங்க, இல்லை சென்னையா சென்னையை பற்றி எழுதுங்க. நம்ம சென்னை பற்றி எழுதணுன்னா நம்ம இந்த பாடமே சென்னை தான், மதராசப்பட்டினம். இந்த பார்த்திங்களா இங்கே மேலே படித்தோம் இல்லையா, சென்னை அறிவி நகரம், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள், இந்த சாரசாணி கட்டடக்கலை, இந்த வினாக்களை தொகுத்து நீ எழுதுனாவே ஒரு 2 பக்கம் வந்துடும், உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு நகரம் அவ்வளோதான், அந்த நகரத்தை பற்றி எழுதினாவே போதும், மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து திருக்குறள் குருவினால் ஞாலத்தின் பெரியது எது? இந்த கேள்வி பார்த்துங்க. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? இந்த கேள்வி பார்த்துங்க. சினம் ஏன் காக்க வேண்டும், சினத்தை ஏன் காக்க வேண்டும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த சிறுவினால் வந்து பார்த்தோன்னா முதல் கேள்வி 5வது கேள்வி அணி தொடர்பானது, அது கம்பல்சரி பார்த்துங்க. அது வந்து நம்ம டார்க் பண்ணி காமிச்சிருக்க மாட்டோம், அது பார்த்துங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் நிரல் நிறை அணி, ஏகதேச உருவகாணி 5வது கேள்வி, அந்த 2ம் பார்த்துங்க. அது இல்லாமல் திருக்குறள் சிறுவினால் இந்த 2 சிறுவினா பெரும்பாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பின்னாடி 4வது இயல்லேருந்து கூட பெருசாக சிறுவினா வரதில்லை. இந்த 2வது இயல் இருக்கக்கூடிய திருக்குறளில் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குறள் வழி விளக்குக கேட்குறாங்க. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, இந்த கேள்வியும் கேட்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெடுவினா பார்த்துங்க. திருக்குறள் நெடுவினா செய்நன்றி அறிதலை அறம், இந்த கேள்வி கேட்குறாங்க. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், அது பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 3வது இயலில் இந்த இலக்கண வினாக்களில் இந்த 2 கேள்வி பார்த்துக்குங்க. கார்புள்ளி இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக. திருவளர் செல்வன் சரியான தொடர் இது. அந்த வந்து இச்சு வருமா வராதா, அதான் கேள்வி. அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த திருவளர் செல்வன் நிறைய தேர்வுகளில் திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து குருவினால் இந்த முதல் 3 குருவினா, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. புக்கில் தன்மனை நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகள், எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், இந்த 3 கேள்வி பார்த்துங்க. சிறுவினால் முதல் கேள்வி பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம். அதுக்கடுத்து 3வது கேள்வி வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடஞ்சுட்டல் வினா கம்பல்சரி ஒன்று வந்துடும். நீங்கள் இடஞ்சுட்டல் வினா மொத்தமே 3 கேள்வி தான். ஏங்கொழி நீர் ஞானத்தை இருளகற்றும், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஈசன் மகன் நின்றனர், ஓர் ஏழை என ஓர் மீன், இந்த 3 கேள்வியில் கம்பல்சரி ஒன்று வந்துடும். நீங்கள் தாராளமாக இதை படித்து எழுதி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4வது வினா பாருங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை? இது வந்து ரொம்ப எளிமையான வினா. நீங்கள் மற்ற கேள்விகளுக்கு கூட இதான் விடைன்னு ஒரு விடை குறிப்பு கொடுப்பாங்க. இந்த கேள்விக்கு வந்து விடை குறிப்பில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பொருத்தமான விடை எழுதி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த கேள்விலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சொந்த நடையில் எழுதினாவே ஒரு 4 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா 4 மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 5வது வினா மனதகம் விளக்குக, அந்த கேள்வியும் பார்த்துங்க. நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. இந்த நெடுவினா இதில் இருக்க 3 நெடுவினாவும் பார்த்துருங்க. ஏன்னா முதலியல் நெடுவினா கம்பல்சரி ஒன்று வந்துடும், 3வது இயல் நெடுவினா கம்பல்சரி ஒன்று வந்துடும். அதனால் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை, உரிமை தாகம் கதை வாயிலாக வெளிப்படும் உறவின் மேன்மை. உரிமை தாகம் அல்லது முதல்கள் பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் திருத்திய
மருதனின் பண்பினை விளக்குக. ஒன்று அது கேட்பாங்க, இல்லைன்னா உரிமை தாகம் கேட்பாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உரிமை தாகம், அதுக்கப்புறம் இந்த பொறுப்புணர்ச்சியின்றி முதல்கள், அதுக்கப்புறம் கோடை மலையில் ஒரு நெடுவினா இருக்கும். அந்த மூணுமே கதை வழியில் இருக்க நெடுவினா கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது இயல் 4. இயல் 4ல் குருவினால் மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசை கருவிகளை பட்டியலிடுக. அந்த கேள்வி பார்த்துங்க. அதுக்கடுத்து 3வது வினா 4வது வினா காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள். 4வது வினா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, நிறைய தேர்வுகளில் கேட்ட வினா. சிறுவினா பாருங்கள். ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி விளக்குக. இந்த சிறுவினா ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறுவினா, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. அடுத்தது நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கர்களை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்து. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கடந்த இயலில் அதே மாதிரியான ஒரு வினா தான் இதுவும். இதற்கு எந்த ஒரு விடை குறிப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆன்சர் கீழே பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு கொடுத்துருவாங்க. ஒரு 4 பாயிண்ட்டு. நீ ஆசிரியரானால் என்ன பண்ணுவீங்க? மாணவர்களை அன்பால் நெறிப்படுத்துவேன், மாணவர்களை தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டேன், மாணவர்களை அறிவுரை கூறி அவர்களை நெறிப்படுத்துவேன். அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் கொடுத்துட்டாவே போதும், உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்தது 3வது வினா பாருங்கள். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். இந்த கேள்வி கொஞ்சம் பார்த்துங்க. நெடுவினால முதல் 2 நெடுவினா அரங்க அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. இந்த 2வது வினா ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கொஞ்சம் பார்த்துங்க. பண்டைய கால கல்வி முறை நெடுவினா நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் குருவினா பாருங்கள். இதில் நிறைய குருவினா கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு 5 குருவினா திரும்ப திரும்ப வரக்கூடிய குருவினாக்கள். 1. மனத்தை அதன் போக்கில் செல்லவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன். அதுக்கடுத்து 3வது வினா மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது. அப்புறம் 4வது வினா நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார். அப்புறம் 6வது வினா பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது. அப்புறம் 8வது வினா வறுமையும் சிறுமையும் தருவது. அதுக்கடுத்து 13 பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறு. அது புணர்ச்சி விதியிலே நிறைய தேர்வுகளில் கேட்குறாங்க, அதனால் அது கொஞ்சம் பார்த்துங்க. சிறுவினால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அணி நல்லா பார்த்துங்க. முதல் அணி தொழில் ஓமை அணி, அகலாது அணுகாது. 3வது வினா எடுத்துக்காட்டு ஓமை அணி. அது இல்லாமல் 2வது வினா பார்த்துங்க. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி விளக்குக. அதுக்கடுத்து நெடுவினா பாருங்கள். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். அந்த நெடுவினா பார்த்துங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். இந்த நெடுவினாக்கு நீ எந்த திருக்குறள் தொடர்பான விடை எழுதினாலும் உங்களுக்கு பொருத்தமானது தான். நீங்கள் படித்த அந்த 4, 3 சிறுவினாக்களை தொகுத்து நீங்கள் எழுதினா கூட அதற்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதனால் அது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறக்கு திருக்குறள் தொடர்பான ஒரு 2 பக்கம் நீங்கள் சிறுவினா ஒரு 3-4 சிறுவினா சேர்த்து கூட நீங்கள் எழுதிடலாம். அடுத்து 5வது இயலில் பாருங்கள். இந்த முதல் 3 பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும், அதை பார்த்துங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கு, அதை படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து 3வது வினா கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. இந்த கலிவிழா ஒளிவிழா இல்லைன்னா புக்கில் தன்மனை, இந்த 2ல் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. சிறுவினால பாருங்கள். முதல் வினா திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அதுக்கடுத்து ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என்று கேட்கிறார். இது நிறைய தேர்வுகளில் கேட்ட வினா, திரும்ப திரும்ப வரக்கூடிய வினா, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இதில் சிறுவினால 2வது வினா. அதுக்கடுத்து 4வது வினா மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தி. நெடுவினா பாருங்கள். 2 நெடுவினா. முதல் 2 நெடுவினா நல்லா பார்த்துங்க. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்தரின் நினைவலைகளை நயத்துடன் விளக்குக. இந்த நெடுவினா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இயல் 6ல் இந்த இலக்கண பகுதியில் 5வது வினா தொன்மம் விளக்கம் தருக. அந்த கேள்வி நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது குருவினால் முதல் 3 குருவினா பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. தமிழர் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு குறிப்பிடுகிறது. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இந்த 3ல் ஒரு கேள்வி கட்டாயம் வந்துடும். எப்படி முதல் இயலில் நான் சொன்னனோ அதே மாதிரி கடைசி இயல்லையும்
ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது, பார்த்துங்க. சிறுவினால முதல் சிறுவினா வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. பெரும்பாலான தேர்வுகளில், காலாண்டு தேர்வுகளில் இல்லை அரையாண்டு தேர்வுகளில் இந்த வேளாண் மேலாண்மை நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வினா, ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஒரு மீன் இடஞ்சொட்டி பொருள் விளக்கம். இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் துவக்கத்திலே சொன்னேன், இருக்கிறதே மொத்தம் 3 இடஞ்சொட்டல் வினாதான். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஒரு மீன். இந்த 3 இடஞ்சுட்டலில் ஒன்று கம்பல்சரி வரும், படித்து நல்லா எழுதி பார்த்துக்குங்க. நெடுவினால் நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறுவது. எச்.ஏ. கிருஷ்ணனார் கிறித்துவ கம்பரே என்பதை பாடப்பகுதி கொண்டு விளக்குக. இந்த நெடுவினா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நான் இந்த நெடுவினா பகுதி சொன்னது எல்லாமே பார்த்தோம்னா இத்தனை நாள் வரைக்கும் திரும்ப திரும்ப வந்த நெடுவினாக்கள் தான் நான் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கேன். இல்லைங்க சார், நான் இந்த மாதிரி இவ்வளோ படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இயல் இருக்கக்கூடிய நெடுவினா பகுதி எல்லாமே தரவாக படிச்சிருங்க. 4வது இயல் இருக்க திருக்குறள் படிச்சிருங்க, சரிங்களா? திருக்குறள் பார்த்தோன்னா 4 திருக்குறளுமே நல்லா படிச்சிருங்க. திருக்குறளிலிருந்து கம்பல்சரி பெரும்பாலும் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 இயல் இருக்கக்கூடிய நெடுவினா எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 6 மதிப்பெண் வினாக்கள் அனைத்து வினாக்களும் எழுத முடியும். 2 மார்க் 4 மார்க்கும் எல்லாமே எழுத முடியும். இதில் நான் சொன்ன எல்லாமே திரும்ப திரும்ப வரக்கூடிய வினாக்கள். இதெல்லாம் நல்லா எழுதி பாருங்கள். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 100% உங்களால் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்கு உங்களால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக 90 மார்க் மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த காணொலியில் நான் இது போன்று இன்னும் முக்கியமான வினாக்கள் தொடர்பான காணொலி பதிவிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.